Hello friends, இந்த வீடியோவில் முளைக்கட்டின பயிறு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் கிராசரி ஐட்டம்ஸ், ஹேண்ட்மேட் அண்டு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், மொபைல் அண்டு கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ், பூஜா ஆக்சசரிஸ், பியூட்டி அண்டு பர்சனல் கேர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவுமே ஆஃபர்ஸோட லோ ப்ரைஸில் குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க. இது கூடவே ஃப்ரீ ஹோம் டெலிவரியும் கொடுக்குறாங்க. இந்த ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி பயிரும் 2 கைப்பிடி பயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற வச்சிடுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் சென்று ஓப்பன் பண்ணோன்னா நல்லாவே ஊறி இருக்கும். லைட்டாக முளை கட்டின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்ததுமே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு தண்ணியை நீங்கள் வடிகட்டிடணும். இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை மூடி ஒரு 1 டே வச்சிட்டிங்க அப்படின்னா மறுநாள் திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி அழகாக முளைக்கட்டி வந்திருக்கும். இதில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு இது கூட நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இதை டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்பவுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் செஞ்சிடுங்க. அடுத்து நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 4 நெல்லிக்காய் போல் எடுத்துருந்தேன். அந்த நெல்லிக்காவை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்தோம் இல்லையா, அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது நீங்கள் ஒரு துணியில் ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான், சூப்பர் ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.